ஐபிஎல் அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களா நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். ஆர்சிபி தொடர்ந்து 2 முறை டிராஃபி வின் பண்ணதுனால 2027 நாங்க தாண்டா அப்படின்னு ஆர்சிபி தன்னோட 3வது கப்புக்கு லோடிங் மார்க்க போட்டு போயிருக்கானுங்க. எம்ஐ பாத்தீங்கன்னா கடைசி 2 சீசன்ல ரொம்ப மோசமா நிறைய மேட்ச் தோத்துருக்கானுங்க. இதனால 2027 கண்டிப்பா கப்பு அடிச்சே ஆகணும்னு ஓஜிஸ் கெடபார கம்பேக் கொடுத்து 2027 சும்மா வெறித்தனமா வருவானுங்க. இதோட சேர்த்து GTSRH RR எல்லாம் அவன் இந்த சீசன்ல கப்பு கிட்ட வரைக்கும் வந்து தோத்துட்டு போயிருக்காங்க. அதனால அவங்களும் 2027 கப்புக்காக வெறித்தனமா தான் வர போறாங்க. அதுக்கு அடுத்து இருக்கிற KKR, பஞ்சாப், LSG இவனுங்களும் அடுத்து வர 2027 ஐபிஎல்ல கண்டிப்பா ரிவெஞ்ச் கொடுத்து மேல வர பாப்பானுங்க. நான் இவ்வளவு நேரம் பேசும்போது நீங்க இதை நோட் பண்ணீங்களான்னு தெரியல. அடுத்து வர ஐபிஎல் சீசனோட வருஷம் என்னன்னு தெரியல. 2027 நம்பர் 7 அப்படின்னு சொன்னா யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. 2027 ஐபிஎல்ல யாருக்கெல்லாம் டிராஃபி வேணுமோ கப்பு கிட்ட வாங்க. ஆனா என் தலைவன் மட்டும் CSK டீம்ல என்ட்ரி கொடுத்து கப்பு கிட்ட வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவனை வந்தவனுங்க எல்லாருமே ஓரம் போயிடுங்க. ஏன்னா 2027 ஐபிஎல் கப்பு என் தலைவனுக்கு தான். ஏன்னா அது என் தலையோடைய வருஷம். சரி, ஓகே, இப்ப நீங்க சொல்லுங்க, ஐபிஎல் 2027 எந்த டீம் கம்பேக் கொடுத்து டிராஃபியை வின் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க எந்த டீம் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க? கொஞ்சம் அந்த டீம் கலரோட ஹார்ட்டை கமெண்ட்ல போட்டு போறீங்களா? கமெண்ட்ல பாக்குற 2027 ஐபிஎல் நீங்க எந்த டீம் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க அப்படின்னு.